அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தன் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளும். நாம் இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரங்களிலே நமக்கு பெரிய சாமர்த்தியம் இருக்குது, பெரிய வேலை இருக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறேன்னு எல்லாம் சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியில இருந்து வளர்கிற கொடிகள் தான் நமக்கு என்ன கொடுக்கிறது? கனிகள் கொடுக்கிறது, காய்களை கொடுக்கிறது. அதே மாதிரி திராட்சை செடியிலே இருந்து விடுகிற கிளைகள் தான் திராட்சை கனிகளை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேகர் சொல்லுகிறார்கள், ₹1,00,000 மேலாக கூட சம்பளம் வாங்குறோம், ஆனாலும் ஒரு சமாதானத்தை காண முடியவில்லை, ஒரு சந்தோஷத்தை காண முடியவில்லை, போராட்டமாயிருந்த வாழ்க்கையாயிருக்கிறது, வேதனையான வாழ்க்கையாயிருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் சொல்வார்கள், சரியாய் வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, சரியாய் குடும்பத்தை நடத்த முடியவில்லை, வேதனையாய் இருக்கிறது, வருத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பணம் இருக்கிறவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், பணம் இல்லாதவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை. அவ இயேசுவோடு கூட சேர்ந்து யார் இருக்கிறார்களோ அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களா இருப்பார். அதனால சொல்ற, என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றும் முடியாது. இயேசு இல்லாமல் ஒன்றும் செய்ய பாருங்க. சரீரத்திலே பலவீனங்கள் வருகிறது, மருத்துவமனைக்கு செல்லுகிறோம், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுகிறார்கள். ஆனால் சில நேரங்களிலே அது வெற்றிகரமாய் முடியவில்லை. ஆனால் சில நேரங்களே இயேசுவோடு கூட இருக்கும்போது அது வெற்றிகரமாய் முடிகிறது. அல்லேலூயா. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும். 7வது வசனம் பாருங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லை என்றால் ஆண்டவர் நமக்குள்ள இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். இயேசு நம்மோடு இருந்தால் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள். அப்படியானால்
ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இதயத்திலே வார்த்தை இருக்க வேண்டும், வேதம் இருக்க வேண்டும். அப்பதான் ஜெபம் பண்ண முடியும். கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுங்க. இப்ப 46 சங்கீதம் 1 வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான. ஆமா, அப்ப நமக்கு ஆபத்து வரும்போது இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் போது ஆபத்தை கொண்டிருக்கிற பிசாசு வெட்கப்பட்டு ஓடி. அதே மாதிரி 121 சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒண்ணும் இல்லை, வெறுங்கையாயிரு. அப்ப ஒத்தாசை வரும் பர்வதம், உதவி வருகிறவர், உதவி செய்கிறவர் எங்கே இருக்கிறார்? வானத்திலே இருக்கிறார். அப்போ வானத்திலே இருக்கிறவரை நோக்கி கூப்பிடும் போது உதவி தானாக வரும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து காற்றும் இல்லை, மழையும் இல்லை, பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன். காற்றும் காற்றடித்தால் மழை பெய்யும். ஆனா காற்றையும் காணோம், மழையும் காணோம். ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பதும் தேவனால் கூடும். விசுவாசிக்கும். இந்த வார்த்தை இதயத்துல இருந்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை சொல்லி ஜெபம் பண்ணணும். ஜெபம்னு சொல்லுகிறது வேண்டுதல், கேட்கிறது, ஆண்டவரிடத்துல கேட்கிறது தான் ஜெபம். அதனால நாம் உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இப்படியாய் நாம் தேவனிடத்திலே கேட்கும் போது ஆசீர்வாதம் கிடைத்தீர்கள். அதான் என்னாலே இல்லாமல் உங்களால் இயேசு இல்லாமல் ஒன்று செய்யும். இயேசு இருந்தாதான் எல்லாம் நடக்கும். பாருங்க, நீங்க தொலைக்காட்சியை பார்க்கிறவர்கள் என்று சொன்னால் அப்படியே ஜிம்முக்கு போகிறார்கள், தன்னுடைய உடம்பை பலமுள்ளதாய் மாற்ற மசில்ஸ் எல்லாம் உண்டாக பல பயிற்சிகளை செய்கிறார்கள். வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள் அல்ல, வாலிப பிள்ளைகள் திடீரென்று பார்த்தா அப்படியே கீழே விழுகிறார்கள், மரித்து போய். இப்படி எவ்வளவோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அடுத்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது இப்படியாய் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அல்லேலூயா. என்னாலே உன் நாட்கள் பெருகும். அல்லேலூயா. நாட்கள் பெருகணும்னா இயேசுவால தான் முடியும். பலன் பெருகணும்னு சொன்னாலே இயேசுவால தான் முடியும். அதான் என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள். ஆயுசின் வருஷம் அதிகம். அப்ப வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசுவால் தான் எல்லாம் முடியும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. இயேசுதான் ஆயுசு நாளை கொடுக்கும். காலேபு சொல்றார், நான் 40 வயதிலே இருந்த பலன் எனக்கு 80 வயசுலேயும் இருக்கு. அதனால அந்த மலை நாட்டை எனக்கு தோறும், நான் அதை என்ன செய்வேன்? யுத்தம் செய்து பிடித்து கொள்வேன் என்று சொன்னார். காலேப் தேவ ஆவியை பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவியை பெற்ற காலேப் 40 வயதிலே இருந்த பலன் 80 வயதிலும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு பலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு வரை எங்கும் சாட்சிகளாயிரு. வசனம்
இது முன்னையா இது பின்னையா எப்படின்னு சந்தேகம் வருது. வார்த்தை சரியா இதயத்துல என்ன செய்யல எழுத. அப்போ ஒரு மனுஷன் சொல்லுகிறார், 40 வயதிலே இருந்த பலன் எனக்கு 80 வயசுல வருது. நமக்கும் அப்படிதான். இயேசு நம்மோடு கூட இருந்தால் அதே சாட்சி தான் நம்ம சாட்சியா. சரீரத்திலே பலவீனங்கள் இருக்கலாம், போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் தேவன் கொடுக்கிற பலன் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமோ பலனும் ஆயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பலனை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது? என் மகனே என் வார்த்தை, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமா. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள். ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய இதயத்திலே எழுதப்படும் போது ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே நடந்த சம்பவங்கள் நமக்கு அதிகம் தெரியும். சபைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு கூட ஒருத்தருக்காக மட்டுமல்ல, அங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் தான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. ஆலயத்துக்கு வாருங்கள், ஆகியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதியுங்கள் என்றெல்லாம் சொல்லும். ஆனா பாருங்க, நம்ம சபையில கூட பெண்களை விட ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க? குறைவா இருக்கு. சில வருடங்களுக்கு முன்பாக இப்படிதான் ஒரு சகோதரன், நல்ல ஆவிக்குரிய சகோதரனாய் வந்து கொண்டிருந்தார். திடீரென்று வருவதை நிறுத்தி கொண்டார். நேரடியாகவும் பார்த்து கூப்பிட்டாச்சு, போன் மூலமும் கூப்பிட்டாச்சு. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் ஆலயத்துக்கு வராமல் திடீரென்று நின்று விடுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவேளை நம்ம ஆலயத்திலே இல்ல வரவில்லை என்றால் வேறு ஒரு ஆலயத்துக்கு கூட போகலாம். அல்லேலூயா. ஆனா எந்த ஆலயத்துக்கும் போக இருதயம் கடினமானது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இதயத்திலே இல்லாமல் போனது. அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் அந்த சகோதரனை நம்ம என்ன செய்ய முடியல, உயிரோடு பார்க்க முடியவில்லை. டூ வீலர்ல போகும்போது ஆக்சிடென்ட். பொல்லாப்பு நங்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பொல்லாப்பு நேரிடாதபடி, வாதை கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவர் நம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் கட்டளையிடணும்னா, நான் பெரிய பரிசுத்தவானா இல்லாட்டாலும் கூட ஆலயத்துக்கு வந்து போகிற பரிசுத்தவானாயாவது இருக்க வேண்டும். அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற அந்த எண்ணம் உள்ள விசுவாசியா இருக்க வேண்டும். அப்படி இருந்தா கூட நம்முடைய தேவன் கொஞ்சம் இரக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் இறங்குவார். ஆனா ஒரேடியா அநேகருடைய இருதயங்கள் கடினப்பட்டு விடுகிறது. அதன் மூலம் வாழ்க்கையிலே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் உலக வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுகிறார். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். என் மகனே கேள். சபையில் இருக்கிற இல்ல யூடியூப் வழி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருடமும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது ஆயுசின் வருஷங்கள் பெருத்தியார். இந்த உலகம் நமக்கு நிலையானது அல்ல. ஆனாலும் இந்த உலகத்துல
வாழணும்னுதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் நமக்கு வேண்டுமானால், தொடர்ந்து நாம் இந்த உலகத்திலே சமாதானத்தோடு வாழ வேண்டுமானால், ஆண்டுடைய பிள்ளைகளே கேளுங்கள். ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்ய? ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், ஆயுசின் நாட்கள் அதிகமாகும். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எப்படியா சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை என்ன செய்யும்? பெருகப்படும். இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறது சொன்னா என்னது? கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு பயப்படும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஏக சுதனை மோரியா மலையிலே கொண்டு போய் என்ன செய்யும்? பாலிசர். ஏன் அப்படி சொன்னார்? ஆபிரகாம் அந்த சந்ததியிலே பிள்ளைகளை கூட பலி கொடுக்கிறவர்கள் தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அழைத்து வந்தார். அழைத்து வந்ததுக்கு அப்புறம், இப்போ கிறிஸ்தவத்துல வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் ஈஸி, ஆராதனை ஈஸி, எல்லாம் ஈஸி தான். ஏதோ ஒரு காணிக்கை போட்டா போதும். ஆனா இயேசு அறியாத காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா உடம்புல ஏதோ குத்தி இழுத்து கொண்டு நடக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டம். செருப்பு இல்லாம நடக்கிறாங்க வெயில்ல. எத்தனை மைல் தூரம்? ஏகப்பட்ட மைல் தூரம். அல்லேலூயா. நமக்கு அப்படி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஈஸியா போச்சு. அழகான வெண்வஸ்திரம், பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளலாம், நல்ல குளிர்ச்சியான நல்ல ஃபேன் காற்றோ ஏசி காற்றோ இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியாய் உட்கார்ந்து சோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படி. ஆபிரகாம் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோரியா மலையிலே சென்று ஈசாக்கை பலி கொடுக்க. ஈசாக்கு கேட்கலாம், ஆண்டவரே கட்டையும் இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, ஆடு எங்க? ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை பலி செலுத்த அவர் துணிந்த போதுதான் பரலோகத்திலிருந்து சட்டம் உண்டானதே, உன் பிள்ளை ஆண்டான் மேல என்ன செய்யாதே? கையை போடாதே. அதான் ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று. இப்போ பரிசுத்தவான்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கை, அவர்களை முற்பிதாக்களை, சீசர்களை, தீர்க்கதரிசிகளை வேதம் ஏன் இப்படி எழுதி வைத்திருக்கிறது என்று சொன்னால், அவருடைய பக்தி, பயம், சாட்சியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அதை நாம் அறிந்து உணர்ந்து திருந்தி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால கர்த்தருக்கு பயப்படும் போது ஆயுசு பெரு. இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாய் பாருங்க, நீதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய் செய்யும் சமாதானத்தையும் பண்ணும். அல்லேலூயா. நானே சிறு வயதிலே இருந்தே பார்த்தேன், சில சகோதரர்களோ சகோதரிகளோ விடிய கால 4 மணி 5 மணி, இரவு 7 மணி 8 மணி நேரங்களில் எல்லாம் அவெல்லாம் கரண்ட் லைட் எல்லாம் கிடையாது, டிவி எல்லாம் கிடையாது,
கரோஷன் மண்ணெண்ண விளக்குலதான் உட்கார்ந்து படிப்பார் வேதத்தை. அல்லேலூயா. பார்த்தா அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீடித்த நாட்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதான் எங்க சொல்லுங்கள், என் மகனே என் போதகத்தை மறவாதே, என் போதகத்தை மறவாதே என்று சொல்லப்படுகிற இந்த உபதேசத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவர்கள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும். நிறைய பேருக்கு பிரசங்கம் கேட்கறதுக்கு முடியாது, டைம் இல்லை. அப்ப எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது? பெரிய ஆலயங்களிலே கூட ஆலயத்துக்கு போகிறவர்கள் சொல்லுகிறார்கள், அவசர அவசரமா போ ஐயா, பின்னால அந்த பெஞ்சில ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து என்ன பண்ணுவோம், சோதனம் பண்ணிட்டு கிளம்பி போய். ஏன்னா யார் வந்தது யார் போனதுன்னு அங்க யாருக்கு என்ன செய்யாது, தெரியவே இல்லை. அதனாலதான் நிறைய ஆட்கள் இருக்கிற சபையை மக்கள் விரும்புகிறார்கள். அப்படியே போனோமா, ஆலயத்தை பார்த்தோமா, வேலைக்கு போறோமா, இல்ல டூர் போறோமா, இல்ல ஊர் சுத்த போறோமா, எங்கேயோ என்ன செய்ய முடியுது. கொஞ்சம் குறைவான ஆட்கள் இருக்கிற சபையில எல்லாம் பாஸ்டருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இவங்க ஏன் இன்னைக்கு சீக்கிரம் போனாங்கன்னு போன் பண்ணி கூட கேட்போம். அல்லேலூயா. அதனால பயந்து போய் அநேகர் என்ன பண்றது இல்ல, வந்தா உட்கார்ந்துக்கிறாங்க, இல்லைன்னா வர்றது. அல்லேலூயா. இப்ப தெரியாது, போதகத்தை கேட்காமல் இருப்பதனால் எவ்வளவு ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இப்ப நமக்கு தெரியாது. அப்புறம் கஷ்டங்கள் வரும்போதுதான் தெரியும். சிலர் கேட்டா சொல்றாங்க, தூக்க கிளம்புறதுக்கு லேட் ஆகி, தூக்க கிளம்புறதுக்கு லேட். சண்டே வந்தால் தூங்குற நாள் என்று இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மனதிலே ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். சண்டே ஆலயத்துக்கு செல்லுகிற நாள், உபதேசத்தை கேட்கிற நாள் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது மாற்றிக் கொள்ளும் போது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும். வாலிப பிள்ளைங்க அப்படியே தூங்குகிறார்கள், ஆலயத்துக்கு வர்றது. அதே மாதிரி சகோதரிகளும் கூட நிறைய பேர் பிள்ளைங்க தூங்குது, என்ன தாங்களும் என்ன செய்கிறது, தூங்க. பாருங்க என்னெல்லாம் வியாதிகளை, என்னெல்லாம் வியாதி, எப்படி எல்லாம் வருது, எப்படி எப்படி எல்லாம் மரணம் வருகிறது. அரசியல்வாதிகள் கூட்டுகிற கூட்டங்களுக்கு கடந்து போகிறார்கள். எல்லாம் உயிர் போனதுக்கு அப்புறம் 4 பேரா வந்தா 2 பேரா காணும். அழுகிறார்கள். நமக்கு எவ்வளவு வேதனையாய் வருத்தமா இருக்கு. ஏன் உபதேசத்தை கேட்க போக முடியல? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரி. ஓய்வு நாள் என்னைக்கு வருகிறது? சனிக்கிழமை. வாரத்தின் முதலாவது நாள் என்னைக்கு வருகிறது? அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆராதனை? உயிர்த்தெழுதல் ஆராதனை. அப்ப ஓய்வு நாள் என்னைக்கு வருகிறது? சனிக்கிழமை வருகிறது. அப்ப ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறதனை, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைக்காம அதிகாலையிலே எழுப்பி ஏதோ சினிமா நடிகர்கள் வருகிறார்களாம் என்று ஓடுகிறார்கள். இரவிலே சொல்லுகிறார்கள், 4 பேராய் வந்தோர் 2 பேரை காணோம். அப்ப ஆண்டவருடைய போதகத்தை நீங்கள் கேட்கவில்லை என்றால் உனக்கு தீர்க்காயுசம் கிடைக்காது, நீடித்த நாள் நீ வாழவும் முடியாது. இப்படிதான் நடக்கும். வேதம் போய் சொல்லாது,
சத்திய வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை சத்திய வேதம் பார்க்கவே பார்க்காது. அதான் என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுவால் தான் எல்லாம் கூடும். அப்ப இயேசுவால் கூட வேண்டுமானால் உபதேசத்தை என்ன செய்யணும்? உலகோட அடி மாசிங்க. நீதிமொழிகள் 3:1-2 என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெறுவார். நீடித்த நாள், தீர்க்காயுஸ், சமாதானம் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டுமானால் போதகத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கணும். போதகத்தை கேட்கணும். ஆலயத்துக்கு வந்து போதகத்தை என்ன செய்ய வேண்டும்? தவறாமல் கேட்க வேண்டும். சனிக்கிழமை ஆனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, ஆண்டுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டுமே, வார்த்தையை கேட்க வேண்டுமே என்ற தாகம் வேணும். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலின் ஆவியும் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் புல்லின் நடுவே நீர் கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல் வளருவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளையும். தாகம் தாகம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு தாகம் வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்? ஆண்டுடைய வார்த்தையை எப்ப கேட்கலாம்? இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா தாகம். அப்படி இருந்தா சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல். நம்ம உபதேசத்தை கேட்டான்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி அப்படியே ஆயிடும். நமக்கு உபதேசம் கேட்கவும் டைம் இல்லை, உபதேசம் என்னன்னு தெரியல. அப்ப எப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்படியா இருக்கும்? அதனால தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகிறது. அடுத்தபடியாக பாருங்க, உபாகமம் 17:19-20 இந்த நியாய பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் எல்லா கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் தேவனாகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நூலை பார்த்து, நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களே, அந்த நாள்ல லேவியன் கிட்டதான் இருக்கும் வேத புஸ்தகம். அதனால லேவியன் கிட்ட இருக்கிற வேத புஸ்தகத்தை நீ ஒரு பிரதி என்ன செய்யணும்? கேள்வி எடுத்து நீயும் உன் பிள்ளைகளும் அதை வாசித்து அதன்படி என்ன செய்யணும்? அப்ப நீங்க தேசத்துல எப்படி வாழ்வீங்க? இன்னைக்கு நமக்கு வேதாகமம் தாராளமாய் கிடைக்கிறது. நம்ம ஒருடைய வீட்டிலையும் பார்த்தா 2-3 வச்சிருக்கிறோம் பைபிள். அல்லேலூயா. சத்திய வேதம் எத்தனை இருக்கிறது? 2-3 இருக்கு. அதனால தாராளமா நீங்க என்ன செய்யலாம்? வாசித்து தாராளமா வாசித்தீங்கன்னா தேசத்துல எப்படி வாழ்வீர்கள்? நீடித்து வாழ்வீர்கள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெரு. ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமானால் நம்முடைய கருத்தில் இருக்கிற வேதம் அதை வாசிப்பது, உபதேசத்தை கேட்பதன் மூலம்
ஆயுசு நாள்கள். அல்லேலூயா. அதை விட்டுட்டு அங்கமிங்க ஓடிட்டு கிடந்தா நேற்றைய சம்பவம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இனி மீதி உள்ள காரியங்கள் அப்புறம் தான் தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு வேதனையா இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கிறத பார்த்தா, அதுங்களுக்கு செலவு பண்ணுகிறத பார்த்தா, அதன் மேல் வைத்திருக்கிற அன்பை பார்த்தால் இப்படி சம்பவம் நடக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. துக்கமா இருக்கிறது. அடுத்தபடியாய் பார்க்கும்போது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என்னாலே ராஜாக்கள் அரசாடுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார். என்னாலே ராஜாக்கள் அரசாடு, ஆண்டவராலே தான் ராஜாக்கள் அரசாடுகிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் நமது ஆண்டவர் தான். அல்லேலூயா. என்னாலே ராஜாக்கள் அரசாடுகிறார்கள். வயதிலே தான் வாசிக்கும் போது பழையற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து நடத்தினார். அப்ப திடீரென ஜனங்கள் சொன்னாங்க, எங்களுக்கு என்ன வேணும், ஒரு ராஜா வேணும் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளை எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளில் 10 ஒன்று எடுத்துக் கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவை நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செய் கொடுக்க மாட்டார் என்றார். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டார் சாமுவேல். அப்ப சாமுவேல் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைய காரியம் இருக்குது. பாருங்க 13ஆம் வசனத்துல பார்க்கும்போது, உங்கள் குமாரத்திகளை சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பன் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அப்போ குமாரத்திகளை நம்ம பெற்று வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அவன் அப்பன் சுடியதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் வைத்துக் கொள்வான் ராஜா. அல்லேலூயா. அப்புறம் வாலிபர்களை எல்லாம் யுத்தத்துக்கு எடுத்துக்கொள்வான். தனக்கு முன்பாக எல்லாரையும் ஓட வைப்பான். அல்லேலூயா. இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இப்படி சாமுவேல் தெரியப்படுத்தின 22ஆம் வசனம். அல்லேலூயா. அப்ப 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. போதும். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த தைல குப்பியை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ண, அவன் தலையின் மேல் சவுலின் மேல் வார்த்து அவனை என்ன செய்யும். ஏன்னா எல்லாம் விளக்கும் போது நமக்கு நேரம் போதுமானதா இருக்காது. சவுலை பற்றி தாவீதை பற்றி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்குது. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இல்லைன்னா வீட்டுல போய் நல்லா இதை படிங்க. அல்லேலூயா. அப்ப சவுலின் நாட்களிலே பல சம்பவங்கள் அப்படி நடந்தது. அப்புறம் சவுலின் நாட்கள் முடிகிற நாட்களிலே அவனுடைய சவுலனுடைய ராஜரீகம் ஆண்டவருக்கு என்ன செய்யல, ஆண்டவருக்கு பிடித்தம் இல்லாதனால அவர் என்ன பண்ணுகிறார், இப்போ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் மகனை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொண்ட போது அவனை என்ன சொல்லுகிறார், நீ அவனை
அபிஷேகம் பண்ண புறப்படும் அப்படிங்கிறான். அவர் தாவீது சொல்லுகிறார், சவுல் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார், நான் அங்கே போறேன்னு சொன்னா சவுல் என்னை கொண்டு போடுவான். அல்லேலூயா. இல்ல, நான் எருசலேமிலே பெத்லகேமிலே போய் என்ன பண்ண போறேன்? பெத்லகேமிலே போய் என்ன பண்ண போறேன்? பலி செலுத்த போறேன்னு சொல்லி போய் என்று ஆண்டவர் ஐயா சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ அன்பானவர்களே, இப்படியாக வேதத்திலே ராஜாக்களுடைய காரியங்கள், இப்ப ராஜாக்களுடைய காரியங்களும் முடிந்து போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, 16ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கிட்டு கொண்டிருப்பாய்? நீ உன் கும்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாவினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை நீ எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது ஊரின் மூப்பர் கத்தளிப்போடு அவருக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவான், இவன் தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. ஈசாயின் பெரிய பையனை பார்த்ததும் நல்ல ராஜாவுக்குள்ள தோரணையில இருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேலோட சொல்றார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 12ஆம் வசனம் வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அதனால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். ராஜாக்களை அந்த காலத்துல இப்படிதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இப்பொழுதெல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் என்ன செய்யறாங்க? மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஆட்சியாளர்களை தெரிந்தெடுக்கிறோம். அல்லேலூயா. அதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுகிறாங்க. நம்ம போடுற ஓட்டு யாருக்கோ போடுறோம், எங்கேயோ போகுது. அல்லேலூயா. சரி, அது இருக்கட்டும். என்னால கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா.
அதனால தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் ஆண்டவரால் ஆகும். ராஜாக்களும் ஆண்டவராலே தான் என்ன செய்கிறார்கள்? அரசாளுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, சுருக்கமாய் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில். இயேசு கிறிஸ்து வழி இல்லாம ஒருத்தர் எங்க போக முடியாது. இன்னைக்கு அநேகர் இயேசுக்கு அம்மா வழியாக போறாங்கிறாங்க, இன்னும் சிலர் பேதர் வழியாக போகிறேங்கிறாங்க, இன்னும் சிலர் யோவான் வழியாகி போகிறேங்கிறாங்க, இன்னும் சிலர் மிகாவேல் வழியாகி போகிறேங்கிறாங்க, இன்னும் சிலர் காபிரியேல் வழியாகி போகிறேங்கிறாங்க, இன்னும் சிலர் புனிதர்கள் வழியாகி போகிறேங்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வழி இல்லாமல், இயேசு சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால உங்க வாயில இயேசுவை தவிர எந்த வார்த்தையும் வரக்கூடாது. பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த சபையில இருக்கிறீங்களோ என்னதோ தெரியாது, ஆனால் நீங்கள் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் இயேசுதான் வழி. இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு. நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுது இயேசு இயேசு என்றுதான் வர வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில நிறைய காரியங்களை சொன்னார். இந்த 3 காரியம்: இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. உண்மை உள்ளவர்களாக இருந்தா சில நேரங்களிலே வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு குடும்பத்துல முதல் பிள்ளைக்கு என்ன கொடுப்பாங்களாம்? ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அப்ப என் பையனுக்கு அவங்க வாத்தியாரு ஸ்காலர்ஷிப் உள்ள ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் பில்லா பண்ணி எல்லாம் சரியா இருக்கு. ஆனா முதல் வாரிசுன்னு எழுதணும். அல்லேலூயா. ஆனா அதை எழுதக்கு நாங்க ஒத்துக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப வாத்தியார் சொல்லிட்டாரு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, பொய் சொல்லி அப்படி என்ன செய்யக்கூடாது. ஸ்காலர்ஷிப் நமக்கு தேவை. ஆனா அன்னைக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஒருவேளை நமக்கு அந்த நாட்கள்ல இருந்த கஷ்டத்துக்கு உதவி இருக்கலாம். ஆனா அது வாங்கலன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து எல்லாம் படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையும் கொடுத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்யக்கூடாது? இருதயத்தில் எப்பொழுதும் சுத்தமுள்ளவர்களாக இருந்தாதான் பரலோக ராஜ்யம் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை, பரலோக ராஜ்யத்துக்கு போனாதான் தேவனை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். அதனால நம்ம பரலோகத்துக்கு போனோம்னா உண்மை உள்ளவர்களாய் சுத்தம் உள்ளவர்களாய் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய். 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது?
சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சுத்த இருதயம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். அதனாலதான் நம்ம இயேசுவை என்ன முடியும்? தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசி. என்பவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாய் என்கிற கற்பனையை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சொல்றாங்க, இதையெல்லாம் நானே சிறு வயது முதலே கை கொண்டிருக்கேன். நம்மகிட்டையும் இதுதான் கேட்கிறார் ஆண்டவர். நம்மகிட்டையும் இன்னைக்கு ஆண்டவர் இதைத்தான் கேட்கிறார். என்னை இல்லாமல் ஒருவனும் வினாவன்னு சொல்லுவார். அப்ப கட்டளைகள் தெரியுமா? 10 கட்டளை நமக்கு தெரியுமா? 10 கட்டளையின்படி நடக்கிறோமா? இல்லைன்னா நம்ம பிதாவின் ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால கிறிஸ்துவ அன்பானவர்களே, திரும்பவும் இதை நீ எவரிஒன் மஸ்ட் கம் டு கவர்ன் யூடியூப் சேனல்ல பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து என்ன செய்யுங்க, புரியாத போன மேட்டர்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமுமாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமுமாலே வருகிறது, தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வேண்டுமா, கன வேண்டுமா, எல்லாம் இயேசுவினிடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. பாருங்க, இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறவர், தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவம் உண்டு, வல்லமையும் உண்டு. அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அதனால நாங்க உமக்கு என்ன பண்ணுகிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமையுள்ள நாமத்தை. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் இயேசுவாலதான், என்னாலே இல்லாமல் உங்களால் ஐஸ்வர்யங்கள் ஆகணும்னு என்ன கூட இயேசுவாலதான், கனம் வரணும்னு சொன்னாலும் இயேசுவாலதான், ஆயுஷ் நாட்கள் பெருகணும்னு சொன்னாலும் இயேசுவாலதான், எல்லாம் இயேசுதான். அல்லேலூயா. எல்லாம் இயேசுதான். பரலோக ராஜ்யம் போனாலும் இயேசுவாலதான் முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றாலும் இயேசுதான், நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்றாலும் இயேசுதான், எல்லாம் இயேசுதான், எல்லாம் இயேசு. புறவிக்குடன் கண்ணை திறந்தவர் இயேசு, சூம்பின கையை மற்ற கையை போல மாற்றினவர் இயேசு, 18 வருஷம் கூனியாயிருந்த கூனியை நிமிரச் செய்தவர் இயேசு, எல்லாம் இயேசு,
எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது. என் நாமத்தை கேட்பானேன் அதிசயம். அதிசயரை பிடித்து கொண்டீங்கன்னா அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால நாம் இயேசு இயேசு என்ன தேவையோ எல்லாம் இயேசு இடத்துல முதல்ல கேளுங்க. மனுஷனை சார்ந்து போறது வீண் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால நாம் கர்த்தரிடத்துலதான் எல்லாம் கேட்கணும். இயேசு இடத்துலதான் எல்லாம் கேட்கணும். இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் கேட்கணும். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கேட்கணும், வரணும். அப்பதான் உண்மையான தேவனுடைய நடத்தும். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை இயேசுவால் மாத்திரம்தான் தர முடியும். அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே கேட்கும்படியான கிருபை பாராட்டினே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூடாது. என்னாலே உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும். ஆண்டவரே, என்னாலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள். என்னாலே அல்லாமல் பிதாவின் ராஜ்யத்தில் வர முடியாது. ஆண்டவரே, இப்படியான மேன்மையான வார்த்தைகளை கேட்டு உதவி செய்தீர். அதனால எல்லாம் இயேசுவே உதவி செய்யும் என்று கேட்க இப்பொழுதே நம்மை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளும். இயேசுதான் எனக்கு வேணும். ஆண்டவரே, சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, இயேசுவிடத்தில் கேளுங்கள். இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும். நிச்சயமாய் கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகிறவனுக்கு பலனும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ண என் இயேசுவால் முடியும், என் இயேசுவால் முடியும். இயேசுவே, சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலவும் நெருக்கப்படுகிற காலத்தில் தஞ்சவுமாய் இருக்கிற தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, சுகம் கொடுப்பீராக, பலன் கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக, நித்திய வாழ்வுக்கு தகுதிப்படுத்துவீராக. உடைய கருத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாகிறார். பிறகு சமமாய் உன்னை திரும்ப வாழ வேண்டும் போலாகிறது. கொடுக்கப்படுகிற யாருக்கு கர்த்தர் நியாயத்தை செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தோடும் நித்திய ஜீவனுடையத்தோடும் என்றென்றைக்குமாய் இருப்பதாக. அதே நல்ல வீட Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூட விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று God bless you. சோதரா சோதரா சோதரா